Dear students, Standard 11, Subject Business Mathematics, Unit number 4, Trigonometric, Date 1/2/2021, Afternoon section. Dear students, previous classல நம்ம எந்தெந்த டாபிக்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Trigonometric, அதில் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்னா ஆங்கிள்ஸ், காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ், மல்டிபிள் ஆங்கிள்ஸ், இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த டாப்பிக்கு. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா அதே டிக்னாமெட்ரியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சம் டு ப்ராடக்ட்டு அண்ட் ப்ராடக்ட் டு சம், அந்த டாப்பிக்கில் டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஐடென்டிட்டிஸ் பாருங்கள். 2 sin A cos B is equal to sin A plus B plus sin A minus B. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2 cos A sin B is equal to sin A plus B minus sin A minus B. அடுத்தது 2 cos A cos B is equal to cos A plus B plus cos A minus B. அடுத்தது 2 sin A sin B is equal to cos A minus B minus cos A plus B. அடுத்தது 2 sin A sin B is equal to cos A minus B minus cos A plus B. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ் இருப்பாங்க. sin square A minus sin square B is equal to sin A plus B into sin A minus B. அடுத்தது cos square A minus sin square B is equal to cos A plus B into cos A minus B. ஓகேங்களா, இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சம் ஆர் டிஃப்ரென்ஸ் இன்டு ப்ராடக்ட். ஓகேங்களா, அதாவது சம் டு ப்ராடக்ட்டு, டிஃப்ரென்ஸ் டு ப்ராடக்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது பாருங்கள். sin C plus sin D is equal to 2 sin C plus D by 2 into cos C minus D by 2. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். sin C minus sin D மேலே இருக்கிறது தான், ஆனால் மைனஸில் கொடுத்தா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 2 cos C plus D by 2 into sin C minus D by 2. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். இப்போ சைன் வச்சு ரெண்டுமே பார்த்துட்டோமா, ப்ளஸ் வச்சு ஒன்று மைனஸ் ஒன்று வச்சு பார்த்துட்டோமா. அதே மாதிரி காஸ் வச்சு ப்ளஸ் பார்க்கலாம், மைனஸும் பார்க்கலாம். காஸ் சி ப்ளஸ் காஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது மைனஸ் வச்சு ஒரு ஃபார்முலா பாருங்கள். cos C minus cos D is equal to minus 2 sin C plus D by 2 into sin C minus D by 2. ஓகேங்களா, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே நல்லா மறுபடியும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். அது தெரிஞ்சால் தான் இப்போ வர சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா, ஓகே. இந்த பார்த்த ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.15 அதில் பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷோ தட் sin 20 sin 40 sin 80 is equal to √3/8 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு நான் எதை எடுத்துக்க போகிறேன்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறேன். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது? sin 20 into sin 40 into sin 80 இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இதில் மினிமம் ஆங்கிள் எது? 20. அந்த 20 யூஸ் பண்ணி மேக்ஸிமம் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். அந்த sin 20 மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த sin 40 இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி எதை போடுறேன் அப்படின்னா sin 60 minus 20ன்னு எதை போகிறேன். sin 60 minus 20ன்னு எதை போகிறேன். ஏன் 60 minus 20 எதுனா நம்ம 60க்கு வேல்யூ தெரியுன்றதுனால அதை வச்சு நான் ஒன்று எழுதியிருக்கேன். அதேமாதிரி sin 80 நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள்.
சைன் 60 + 20 பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா, நல்லா புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்கள், சைன் 20 அப்படியே தான் இருக்குது, நான் எந்த சேஞ்சும் பண்ணல. இது மட்டும் பாருங்கள், sin a - b இன்ட்டு sin a + b அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா நம்ம இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம், என்னது sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு பார்த்தோம். அந்த ஃபார்மேட்டில் எழுதிருக்கு. அப்போ sin ஸ்கொயர் 60 மைனஸ் sin ஸ்கொயர் 20ன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த sin 20 வெளியில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. இந்த sin 60யோட வேல்யூ நமக்கு தெரியும், என்னது sin 60யோட வேல்யூ என்னதுமா? 3/4. 3/4. இந்த பக்கத்தில் இருக்கிற sin ஸ்கொயர் 20 அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், sin 20 அப்படியே எழுதியாச்சு. ஓகே, இந்த 4 இருக்கு இல்லையா, அது 4 நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே கீழே 1 இருக்கிறதா மீனிங்கு. அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி என்ன கிடைக்கும்? 3 - 4 sin ஸ்கொயர் 20 ஹோல் டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பை 4 இருக்குல்ல, அது மொத்தமாக ஹோல் டிவைட் பை 4 போடுறேன். இந்த வெளியில் இருக்கிற இந்த sin 20யை உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 3 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 sin 20ன்னு வரும். 4 sin ஸ்கொயர் 20 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 sin கியூப் 20ன்னு வரும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயரில் அங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மொத்தம் கியூப் ஆகிடும். ஹோல் டிவைட் பை 4. ஓகேங்களா, ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், 3 sin 20 - 4 sin கியூப் 20 அதனுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், sin 16 தெரியும். கரெக்டுங்களா, பையில் என்ன இருக்குது, 4. sin 60யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி அந்த டேபிள் வேல்யூ தெரியும், √3/2 பை அங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா, இந்த 4ஐ நம்ம டிவைட் பண்ணதுக்கு பதிலாக ரெசிப்ரோக்கல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அங்கே என்ன இருக்குன்னா √3/2 இருக்குது, அது பை 4 பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அதை 4ஐ ரெசிப்ரோக்கல் பண்ணி, அதாவது 1/4 போட்டு என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, நியூமினேட்டர் எடுத்து நியூமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது √3 கிடைக்கும், டினாமினேட்டர் எடுத்து டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். அதாவது √3/8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, √3/8ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் நல்லா புரியுதுங்களா? ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் 4.16. ஷோ தட் sin 20 sin 40 sin 60 sin 80 is equal to 3/16 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 3/16 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, LHS எடுத்துக்க போகிறேன். எதை எடுத்துக்க போகிறேன், LHS எடுத்துக்க போகிறேன். LHSல என்ன இருக்குது, sin 20 sin 40 இன்ட்டு sin 60 இன்ட்டு sin 80 இருக்குது. ஓகேங்களா, ஓகே இதில் நம்மளுக்கு எது மட்டும் வேல்யூ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin 60க்கு நம்மளுக்கு டேரெக்டாக வேல்யூ தெரியும், தெரியுமா? அந்த sin 60 மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுக்கு வேல்யூ தெரியுன்றதுனால. அப்போ sin 60 மட்டும் நான் ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டேன். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது. எது sin 20 sin 40 sin 80 இது மூணுமே அப்படியே இருக்குது. இதில் மினிமம் ஆங்கிள் எது, 20. அப்போ அந்த sin 20 அப்படியே வச்சுட்டு, இந்த sin 40 நான் எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள், sin 60 - 20ன்னு பிரிக்கலாம். அதேமாதிரி இந்த sin 80யை நம்ம லாஸ்ட் சம்மில் பிரித்த மாதிரி sin 60 + 20ன்னு பிரிக்கிறோம். எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், sin 60யோட வேல்யூ √3/2ன்னு தெரியும் நம்மளுக்கு, இன்ட்டு sin 20 அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், sin a - b sin a + b நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி பார்த்தோம், sin a - b இன்ட்டு sin a + bனா sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு பார்த்தோம். அப்போது sin ஸ்கொயர் ஏனா sin ஸ்கொயர் 60 மைனஸ் sin ஸ்கொயர் 20ன்னு வரும். ஓகேங்களா, ஓகே அடுத்த ஸ்டெப் பாருங்கள், √3/2 அப்படியே தான் இருக்குது, அந்த sin 20 அப்படியே தான் இருக்குது. இந்த sin 60யோட வேல்யூ நமக்கு தெரியும், √3/2ன்னு தெரியும். அந்த √3/2ன்னு தெரியும். அங்கே என்ன இருக்குது, ஸ்கொயருக்கு நம்ம ஹோல் ஸ்கொயர் போட போகிறோம். அப்போது இந்த ஸ்கொயர் √3க்கு அப்ளை பண்ணும்போது 3ன்னு மாறிடும்.
பையில் இருக்கிற 2க்கு அப்ளை பண்ணும்போது 4 மாறிடும். அப்போ 3/4 வந்துடும். ஓகேங்களா, மைனஸ் sin square 20 அப்படியே தான் இருக்குது. எல்லாருக்கும் புரியுதா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த √3/2 அப்படியே போட்டாச்சு. ஓகே, இந்த sin 20 இருக்கு இல்லையா, அதை எடுத்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 3 sin 20 வரும். இங்கே எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது sin cube 20 வரும். இங்கே பையில் இருக்கிற 4 நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 4 வரும். அங்கே பை 4 நான் ஃப்ரண்ட்டில் 1/4ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஓகே. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த √3/2 அப்படியே தான் அங்கே போட்டிருக்கேன். 1/4 அப்படியே தான் அங்கே போட்டிருக்கேன். ஓகே, நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்தோம் 3 sin 20 மைனஸ் 4 sin cube 20. அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம், sin 16 பார்த்தோம். கரெக்டா? ஓகே, அப்போ sin 60யோட வேல்யூ என்னது? √3/2. அப்போது அந்த √3/2 எடுத்து போய்ட்டு இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குன்னா √3/2 இருக்குது, 1/4 இருக்குது. அது கூட இந்த sin 60யோட வேல்யூ என்னது? √3/2. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/16 கிடைக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ √3 × √3 வரும், 3 வரும். அப்போ நியூமினேட்டரில் 3 × 1 3 மட்டும் தான் வரும். டினாமினேட்டரில் பாருங்கள், 2 4s are 8, 8 2s are 16. அப்போ 3/16 கிடைச்சிச்சு. அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க? 3/16 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? 3/16 தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? 3/16 ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 4.17 அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரூவ் தட் cos square a plus cos square a plus 120 plus cos square a minus 120 is equal to 3/2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் எதை எடுத்துக்க போகிறேன்னா LHS எடுத்துக்க போகிறேன். எதை எடுத்துக்க போகிறேன்? LHS. ஓகேவா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த cos square a minus 20 இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். cos square theta மாதிரி எடுத்துக்கிறேன். cos square theta என்ன எழுதலாம்? 1 minus sin square theta எழுதலாம். அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த லாஸ்ட் டேர்மை மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். 1 minus sin square theta ஃபார்மேட்டில். ரிமைனிங் இருக்கிற இது 2 டேர்மும் அப்படியே தான் இங்கே எழுதியிருக்கேன். என்ன டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த cos square a அப்படியே தான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே 1 இருக்குல்ல, அந்த 1 நான் ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டேன். ஓகேவா? ரிமைனிங் என்னென்ன இருக்கும்? cos square a plus 120 இருக்கும். இந்த மைனஸ் இங்கே இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே வரும். அப்போ மைனஸ் sin square a minus 120 வரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த cos square a அப்படியே தான் இருக்குது, இந்த 1ம் அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து என்னென்னு வச்சுக்கிறீங்க? தீட்டா இல்லை ஏன்னு வச்சுக்கிறீங்க. இது எல்லாமே சேர்ந்து பின்னு வச்சுக்கிறீங்க. அப்போது cos square a மைனஸ் sin square b அப்படி இல்லை cos square a plus b sin square a minus b அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? cos a cos b இன்ட்டு cos a மைனஸ் cos b. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு எழுதியிருக்கிறோம். அதாவது இது ஏன்னு எடுத்துக்கிறோம், இது என்ன எடுத்துக்கிறோம்? பின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது a ப்ளஸ் பி a மைனஸ் பி ரெண்டுத்துக்குமே காசு தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த cos square a அப்படியே தான் இருக்குது, இந்த 1ம் அப்படியே தான் இருக்குது. நான் எந்த சேஞ்சும் பண்ணல. இங்கே பாருங்கள், இந்த 1 ப்ளஸ் 120 மைனஸ் 120 கேன்சல் ஆகிடும். ஏன்னா அந்த ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளஸ் 120 மைனஸ் 120 கேன்சல் ஆகிடும். அப்போ a ப்ளஸ் a 2a கிடைக்கும். அப்போ cos 2a கிடைக்கும். அதேமாதிரி இங்கே பார்க்கும்போது இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் a ஆகிடும், இங்கே ப்ளஸ் 120 ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 120 ப்ளஸ் 120 உங்களுக்கு cos 240 கிடைக்கும். கரெக்டாக? ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்கள். cos square a அப்படியே தான் இருக்குது, இந்த 1ம் அப்படியே தான் இருக்குது. இந்த cos 2aக்கான ஃபார்முலா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்குறோம். 2 cos square a மைனஸ் 1. ஓகேங்களா? இந்த cos 240 நான் எப்படி எழுதுற பாருங்க. cos 180 + 16 எழுதலாமா? எழுதலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த cos square a அப்படியே தான் இருக்குது, இந்த 1ம் அப்படியே தான் போட்டிருக்கேன்.
இந்த 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா பிரகாரம் எழுதணும் இல்லையா, அது அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் cos phi மைனஸ் தீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. cos phi ப்ளஸ் தீட்டா cos phi ப்ளஸ் தீட்டா மாதிரி இருக்குது. அப்போ cos phi ப்ளஸ் தீட்டான்னு அர்த்தம் மைனஸ் காஸ் தீட்டா, அதாவது cos phi ப்ளஸ் தீட்டானா தேர்ட் கோஆர்டினேட்டில் வரும். தேர்ட் கோஆர்டினேட்டில் tan மட்டும் தான் ப்ளஸ் வரும், அப்போ இதெல்லாம் மைனஸ் வரும். அப்போ cos phi ப்ளஸ் தீட்டானா என்ன வரும், மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். அங்கே தீட்டாக்கு பதிலாக 60 இருக்கிறதுனால மைனஸ் காஸ் 6 போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள் cos ஸ்கொயர் a ப்ளஸ் 1, அந்த ஃபார்முலா அப்படி தான் எழுதியிருக்கேன். 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1. cos 60யோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1/2 தெரியும். அங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/2. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த cos ஸ்கொயர் a அப்படியே இருக்குது, 1 அப்படியே இருக்குது. இந்த வெளியில் இருக்கிற 1/2 இருக்கு இல்லையா, மைனஸ் 1/2, அது உள்ளார அப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உனக்கு என்ன மட்டும் கிடைக்கும், மைனஸ் cos ஸ்கொயர் a கிடைக்கும். அதேமாதிரி இந்த மைனஸ் 1ஐயும் மைனஸ் 1/2 மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 1/2 கிடைக்கும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் cos ஸ்கொயர் a மைனஸ் cos ஸ்கொயர் a கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், 1 + 1/2 இருக்கும். 1 + 1/2 எவ்வளோ, 3/2. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் போகலாமா? ஓகே, எக்ஸாம்பிள் 4.21. ஃபைண்ட் sin 105 டிகிரி ப்ளஸ் cos 105 டிகிரி. அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். பாருங்கள், sin 105 ப்ளஸ் cos 105 இதான் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த sin 105 நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள், sin 90 + 15 எழுதலாமா? ஏன்னா 90 15 சேர்ந்து தானே 105 வரும். ஓகே, பக்கத்தில் இருக்கிற அந்த cos 105 நான் அப்படியே வச்சுக்கிறேன், எந்த சேஞ்சும் பண்ணல. இது பாருங்கள் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 90 + தீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன எழுதலாம், cos தீட்டா அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். cos தீட்டானா அப்போ cos 15, அங்கே தீட்டாக்கு பதிலாக 15 இருந்தாலும் cos 15 எழுதலாம். பக்கத்தில் என்ன இருக்குது, cos 15. இப்போ பாருங்கள் ரெண்டுமே காஸ் வந்துச்சு இல்லையா, அதனால தான் அந்த சைனை வந்து நான் அப்படி மாற்றிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இந்த காசை கூட மாற்றிடலாம், நம்ம இஷ்டம் தான். இந்த cos 105 இருக்கு இல்லையா, இதை கூட நீங்கள் சைன் வர மாதிரி மாற்றிட்டு சைன் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ரெண்டுத்தில் எத்தனா ஒன்று மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். நான் என்ன பண்ணிக்கிறேன், சைனை மட்டும் நான் காசாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா cos 15 + cos 105 கிடச்சிருக்கு. இதில் 105 ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு cos 15 நான் செகண்டாக எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், cos c + cos d அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, cos c + cos d ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன ஃபார்முலா, அது 2 cos c + d/2 இன்ட்டு cos c - d/2 அந்த ஃபார்முலா பிரகாரம் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 105ம் 15ம் ஆட் பண்ணனா வரும் 120 வரும். இந்த 105லேருந்து 15 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், 90 வரும். இந்த பையில் இருக்கிற 2 அப்படி தான் இருக்குது, இந்த பையில் இருக்கிற 2 அப்படி தான் இருக்குது, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ 120/2னா எவ்வளோ வரும், 60. அப்போ 2 cos 60 வரும். 90/2னா எவ்வளோ வரும், 45. அப்போ cos 45 வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இருக்குது. cos 60யோட வேல்யூ என்னது, 1/2. cos 45யோட வேல்யூ 1/√2. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும், 1/2 மட்டும் கிடைக்கும். 1/√2 கிடைக்கும். அந்த 1/√2 தான் இங்கே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கான வேல்யூ வந்து என்னது, 1/√2. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.22. ப்ரூவ் தட் cos alpha + cos beta whole square + sin alpha sin beta whole square is equal to 4 cos square alpha minus beta by 2 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது இல்லையா, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் பவர் யூஸ் பண்ணாமல் cos alpha cos beta இருக்குது. அதை நான் வந்து எந்த ஃபார்முலா பிரகாரம் எழுதுனா cos c + cos d ஃபார்முலா எழுதுகிறேன். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு 2 cos c + d/2 cos c - d/2 ஃபார்முலா எழுதிக்கிறோம். அப்படின்னா என்ன வரும், cos alpha + cos beta = 2 cos alpha + beta/2 cos alpha - beta/2ன்னு வரும். அதே மாதிரி ப்ராக்கெட்குள்ளார என்ன இருக்குது, sin alpha sin beta இருக்குது. அதை நான் எந்த ஃபார்முலா பிரகாரம் எழுதுனா sin c + sin d ஃபார்முலா பிரகாரம் எழுதுகிறேன். அப்படி எழுதும்போது நம்ம என்ன கிடைக்குன்னா 2 sin alpha + beta/2 cos alpha - beta/2ன்னு கிடைக்கும்.
ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். 2 ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஏன் ஸ்கொயர் பண்ண போகிறேன்னா கொஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க கொஷினில், அதனால் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஸ்கொயரிங் அண்டு ஆட் போத் சைட் பண்ண போகிறேன் நான். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் வரும். அதே மாதிரி என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா இருக்குது. அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டால் சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா ஹோல் ஸ்கொயர் வரும். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போடணும். உங்கள் மல்டிப்ளை இருக்கும்போது தனித்தனியாக நம்ம ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த 2க்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணால் 4 வரும், காசுக்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் வரும். அதேமாதிரி இந்த காசுக்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் வரும். ரிமைனிங் இருக்குது எல்லாமே அப்படியே வரும். அதேமாதிரி அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னா 4 வரும், சைனுக்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர்னு வரும், இந்த காசுக்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் வரும். ரிமைனிங் இருக்குது எல்லாமே அப்படியே தான் வரும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் பீட்டா, 4 காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் பீட்டா, 4 காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் பீட்டா, அது வந்து இங்கேயும் இருக்குது, இந்த ஸ்டெப்லேயும் இருக்குது. 4 காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் பீட்டா இதுலேயும் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறேன் நான் 4 காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் பீட்டா பை 2 மட்டும் காமனாக எடுத்துகிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா பை 2 இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா பை இருக்கும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்னது 1. ஓகேங்களா. இப்போ இதனுடைய வேல்யூ என்ன வந்துடும், 1 வந்துடும். அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது, 4 காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் பீட்டா பை 2ன்னு இருக்குது. ஓகேங்களா. அவங்க அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 4 காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் பீட்டா பை 2 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் எத்தனை சம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சம்மு பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 4.15 பார்த்துருக்கோம். அடுத்து 4.16, 17, 21, 22 5 சம் பார்த்துருக்கோம். அது 5 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். எதனா டவுட்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஓகேங்களா. ஓகே, நம்ம என்னென்ன பார்த்தோம், டிக்னாமெட்ரி அப்படின்ற யூனிட்டில் சம் டு டிஃப்ரென்ஸ் அண்டு டிஃப்ரென்ஸ் டு சம் இதான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. தேங்க்யூ.